வணக்கம். மீன ராசி அன்பர்களே, காலச்சக்கர புருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷத்திலிருந்து மீன ராசி வரை அப்படின்னு 12ஆம் இடமான இந்த இடத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் உச்சத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் அமரும் போது அவரும் சனியாக அமர்கிறார். அப்போ யோகியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, தன லாபங்கள் வரும். ஆனால் புத்தியிலே கொஞ்சம் மாறாட்டங்கள் உண்டு. எதையும் சரியாக செய்ய முடியாது. டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிசிஷனில் எரர் ட்ராப்பிங் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வீடு மனை வாகனங்கள் யோகங்கள் இருந்தாலும் அதில் சில சிக்கல்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அதை கொஞ்சம் பிரித்து ஆள்வதற்கு அனுபவஸ்தர்கள் மூலிமா போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா சிக்கலை நீங்கள் வலை கொடுத்து வாங்கினா மாதிரி ஆகிடும். குழந்தைகளுக்கு கல்வியிலும் அந்த மாதிரி தான். ஏதோ கிடச்சிது, அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் போகாதீங்க. எதையும் ஆராயும் திறன் வேண்டும் அப்படிங்கிறத மனசில் போடுங்க. வாரத்தின் முதலிலெல்லாம் கொஞ்சம் நல்ல எனர்ஜியாக இருக்கக்கூடிய வாரம் தான் இது. ஒரு 2 நாளைக்கு நல்லா காசெல்லாம் வரும். வெற்றியை நோக்கிய பயணங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்த கதியோடு தான் இந்த வாரம் முடிய போகிறது அப்படிங்கிறது மனசில் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ ட்ரமாட்டிக்கலாக சேஞ்சஸ் இருக்கக்கூடிய வாரம்லாம் கிடையாது. ஆனால் ரொட்டீன்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாரம் அப்படிங்கிற இண்டிகேஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்துடைய அவுட்லைன் தெரிஞ்சிடும். வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் உழைப்பினாலே கூடுதல் லாபம் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. பொருளாதார வசதி நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு விளைச்சல்களால் வரக்கூடிய ப்ராஃபிட் கொஞ்சம் நல்லா இருக்குது. கெயின் ஓரியன்ட் பிஸ்னஸஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும் காட்டுகிறது. இந்த வாரத்தில் சில விவசாயிகள் மாடெல்லாம் வாங்குவீங்க, அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஒரு சில நண்பர்களுக்கு வெளிநாடு சென்று வியாபாரத்தை பெருக்குவதற்கான உத்திகள் எல்லாம் கொண்டு வருங்க. ஐடியாஸ் மேக்ஸ் யூ ரிச் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதற்கும் வாழ்த்துக்கள். தொழிலிலே விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே தொழில் விருத்தியெல்லாம் பற்றி யோசிக்கலாம், நல்லா பண்ணலாம். ஆனால் அனுபவஸ்தர்களை வைத்து கொண்டு பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குங்கிற இண்டிகேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. அவசியம் திருவேற்காடு கருமாரியம்மனை சென்று வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெருக்கி தரட்டும் என்று வேண்டிக் கொண்டு வந்தீர்களானால் நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.